30/10/2025 காலை வகுப்பு. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது மிக சாதாரணமாக இருக்க வேண்டும். நவ நாகரிக உடைகளை உடுத்துவதால் தேகாபிமானம் வந்து விடுகிறது அப்படின்றாராம். தலைப்பு நீங்க என்ன சொல்றாரு? சிம்பிளா இருக்க சொல்றாரு வந்து, நவ நாகரிக உடைகளை உடுத்துவதால் தேகாபிமானம் வந்து விடுகிறது அப்படின்றார். கேள்வி: அதிர்ஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லை என்றால் குழந்தைகள் எந்த விஷயத்தில் அலட்சியமாக இருப்பார்கள்? அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லைன்னா அவங்க எந்த விஷயத்துல அலட்சியமா இருப்பாங்கன்னா, அதுக்கு பதில் பாபா சொல்றாரு. தன்னை மாற்றுவதற்கு பதிவேடு சார்ட் வைப்பதற்கு பாபா சொல்றார். நினைவிற்கான சார்ட் வைப்பதில் மிகுந்த லாபம் இருக்கிறது. நோட்டு புத்தகம் சதா தன்னுடன் வைத்துக் கொள்ளவும், எவ்வளவு நேரம் பாபா நினைவு செய்தேன் என்று நோட் செய்யவும். என்னுடைய பதிவேடு எவ்வாறு உள்ளது? தெய்வீக நடத்தை இருக்கிறதா? கர்மங்களை செய்தாலும் பாபா நினைவு இருக்கிறதா? நினைவு மூலமாகத்தான் துரு விலகும், உயர்ந்த அதிர்ஷ்டம் உருவாகும். இதெல்லாம் இருக்கணும். இது இல்லைன்னா அவங்க வந்து அலட்சியமா இருப்பாங்களாம் வந்து. பாட்டு வந்து கள்ளம் கபடமற்ற தந்தை தனிப்பட்டவரா இருக்காரு வந்து. அவர் யாரோடும் மிங்கலாம தனிப்பட்டவர் அவர். ஓம் சாந்தி. இனிமேல இனிமையான குழந்தைகளிடம் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திர வீட்டில் அவசியம் இருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து சத்குரு வரனால எல்லார் வீட்டிலும் லட்சுமி நாராயணனுடைய போட்டோ இருக்கணும். இதனை பார்த்து நீங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைய வேண்டும். ஏனென்றால் அதுதான் உங்களுடைய படிப்பினுடைய லட்சியமாகும். நாம் மாணவர்கள். ஈஸ்வரன் நமக்கு கல்வியை கற்றுத் தருகிறார் என்பது நமக்கு தெரியும். ஈஸ்வரிய மாணவர்கள் நாம் இதனை படிக்கின்றோம். அதனுள் அனைவருடைய லட்சியம் ஒன்றுதான் இருக்கிறது. இதனை பார்த்ததையும் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். பாட்டை கூட குழந்தைகள் கேட்டீர்கள் தானே? என்ன பாட்டு? கள்ளங்கபடமற்ற தந்தை தனிப்பட்டவரா இருக்கிறாரு. மிகவும் கள்ளங்கபடமற்றவரா இருக்காரு வந்து. சாதாரண கிடையாது. மிகவும் கள்ளங்கபடமற்றவரா இருக்கார். ஒரு சிலர் சங்கரை போலாநாத் என்று கூறுகின்றார்கள். சிவனையும் சங்கரையும் ஒன்றாக்கி விடுகின்றார்கள். சிவன் உயர்ந்ததில் உயர்ந்த பகவான். சங்கர தேவதா. பிறகு இருவரும் எப்படி ஒன்றாக முடியும்? இல்லைன்றார் வந்து கேட்கிறார் கேள்வி. அதுக்கு சிவனுடைய கோயில்ல வந்து கருவறையில என்னன்னா சிவனுடைய அந்த லிங்கம் தான் இருக்கும். வெளியில வந்து சங்கர் இருப்பார் வந்து தவம் பண்ற மாதிரி. அப்ப வந்து அது சொல்லணும் அவங்களுக்கு வந்து. எப்படி ஒன்றாக முடியும் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பக்தர்களை பாதுகாக்கக்கூடியவர் என்ற பாடலை கேட்டீர்கள். அப்படி என்றால் பக்தர்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது என்று தானே அர்த்தம். அந்த விகாரங்களுடைய ஆபத்து அனைவரின் மீது இருக்கிறது. அனைவரும் பக்தர்கள். ஞானிகள் என்று யாரையும் கூற முடியாது. ஞானம், பக்தி இரண்டுமே வெவ்வேறு ஆகும் என்றார். எப்படி சிவனும் சங்கரும் வெவ்வேறானவர்கள், அதே போல எப்போது ஞானம் கிடைக்கின்றதோ அப்போது பக்தி இருப்பது கிடையாது. நீங்கள் சுகதாமத்திற்கு எஜமானர் ஆகிவிடுகின்றீர்கள். அரை கல்பத்திற்கு சத்கதி கிடைத்து விடுகிறது. ஒரே ஒரு தூண்டுதலின் மூலம் நீங்கள் அரை கல்பத்திற்கான ஆசி அடைகின்றீர்கள். பக்தர்கள் எவ்வளவு கஷ்டங்கள் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஞானத்தின் மூலம் நீங்கள் தேவதை ஆகிறீர்கள். இந்த படிப்பு தான் ஞானத்தின் மூலம் தேவதை ஆகிறோம். பிறகு பக்தர்களுக்கு எப்பொழுது துக்கம் ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது பாபா வருகிறார். நாடகத்தின்படி எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடைபெறும். மீண்டும் பக்தி ஆரம்பமாகிறது. அதாவது விகார மார்க்கம் ஆரம்பமாகிறது. துவாபரகத்திலிருந்து பதித்தமாகும் வழி ஆரம்பமாகிறது. இதில் முதல் நம்பர் விகாரம் காமம் அப்படின்றார். இதற்குத்தான் காம விகாரத்தை வென்றால் உலகை வெல்லலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் வெற்றி அடைகின்றார்களா என்ன? ராவண ராஜ்யத்தில் விகாரம் இல்லாமல் சரீரம் கிடைப்பதில்லை. ராவண ராஜ்யத்தில் வந்து இப்பெல்லாம் வந்து அது சைனாவில் வந்து ஏதோ ஒன்று சொல்றாங்களாம். ஒரு நிமிஷத்துக்கு வந்து அவ்வளோ குழந்தை பிறக்க வைக்க முடியுமா? காமம் இல்லாத வந்து அதுமாரி டெக்னாலஜி கொண்டு வராங்களாம். ஆனா அது வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க வந்து இதெல்லாம் வேணாங்க. அது வந்து புரட்சி ஆகும்னு சொல்லிட்டு. அது மாரிலாம் இருக்குது வந்து இப்ப டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. சத்தியுகத்தில் ராவணன் இருப்பது கிடையாது. அங்கேயும் ஒரு வேளை ராவணன் இருந்தால் பாபா ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து என்ன பலன்? அங்கே ராவணன் அதனால அது மாதிரிலாம் கிடையாது. இங்கேயே எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணணும்.
பாபாவிற்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது? என்னுடைய குழந்தைகள் சுகமாக இருக்க வேண்டும். சுகமாக இருப்பதற்காக செல்வத்தை சேர்த்து குழந்தைகளுக்கு தருகிறார். ஆனால் இங்கு அப்படி நடக்க முடியாது. இது துக்கமான உலகம். நேத்து கூட ஒரு போஸ்ட் பார்த்தேன். அது ஒரு அதாவது பிச்சை பெக்கர் இருக்கிறாங்களா, அவங்க வந்து நெறைய காசு சேர்த்து வச்சுக்கிறாங்க வந்து. கடைசியில ஆத்மா சரீரம் விட்டுருச்சு. அந்த மணி ஃபுல்லா அப்படியே இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லா அப்படியே. நெறைய மணி தாள் தாளா இருக்குது அப்படியே. அத அனுபவம் செய்யல, ஒண்ணும் பண்ணல. அப்படியே விட்டு போயிருச்சு அந்த ஆத்மா. அது மாரி நம்ம வந்து அனுபவம் பண்ணணும். பாபாவோட சக்தி, குணங்கள் எல்லாத்தையும் அனுபவம் பண்ணணுங்க. அப்படியே எதுவும் பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது. யாரோ கொள்ள அடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த மணியெல்லாம். அதனால தான் அந்த செல்வத்த வந்து சேர்த்து குழந்தைகளுக்கு தருகிறார். ஆனால் இங்கு அப்படி நடக்க முடியாது. இது துக்கமான உலகம். நீங்கள் அங்கு பல பிறவிகளாக சுகத்தை அனுபவித்து வந்தீர்கள். எல்லையற்ற செல்வம் கிடைத்து விடுகிறது. 21 ஜென்மத்திற்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது அப்படின்றார். நஷ்டம் ஏற்படாது. இந்த விஷயங்களை புத்தியில வைத்து உள்ளார்ந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். உங்களுடைய ஞான, யோகம் அனைத்துமே மறைமுகமானது. ஸ்தூலமான ஆயுதங்கள் எதுவும் கிடையாது. இதுதான் ஞான ஆயுதம் என்று பாபா புரிய வைக்கிறார். அவர்கள் பிறகு ஸ்தூல ஆயுதங்கள் தேவி தேவதைகளுடைய காட்டிருக்கின்றார்கள். இது அழகா சொல்றாரு பாருங்க. நம்ம என்னென்ன பண்றோமோ, ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஞான ஆயுதத்த பயன்படுத்தணும் வந்து. அது இதனுடைய விஷயம் தான் வந்து அம்மன்லாம் வந்து அவங்க வந்து தேவி தேவதைலாம் கிடையாது. நம்முடைய ஆயுத பயன்படுத்தல அவங்கலாம் அம்மன்னு சொல்றாங்க. ஆயுதங்கள் தேவி தேவதைகள் காட்டிருக்கின்றார்கள். இது ஞான ஆயுதம். ஞானவாள் என்று சாஸ்திரங்கள் படிப்பவர்கள் ஒருபோதும் கூறுவது கிடையாது. இதனை எல்லையற்ற தந்தை வந்தான் புரிய வைக்கிறார். சக்தி சேனைகள் வெற்றி அடைந்தார்கள் என்றால், அவசியம் ஏதோ ஆயுதம் இருந்திருக்கும் என்று பக்தியில் நினைக்கின்றார்கள். பாபா வந்து இந்த அனைத்து தவறுகளையும் கூறுகின்றார். உங்களுடைய இந்த விஷயங்களை நிறைய மனிதர்கள் கேட்பார்கள். வித்வான் பாண்டவர்களுக்கும் ஒரு நாள் வருவார்கள். எல்லையற்ற தந்தை அல்லவா? குழந்தைகள் நீங்கள் ஸ்ரீமத் படி நடப்பதில் தான் நன்மை இருக்கிறது. ஸ்ரீமத். அப்பொழுதுதான் தேகாபிமானம் விலகும். எனவேதான் செல்வந்தர்கள் வருவதில்லை. இங்க வந்து யாரும் வரமாட்டாங்க செல்வந்தர்கள்லாம் வந்து. நெறைய பேர் இருக்கிறாங்க. இப்பலாம் டாக்டர்லாம் வராங்க. எல்லாம் டாக்டர், இன்ஜினியர் எல்லாரும் வந்து செட்டில் ஆயிடுறாங்க இங்க வந்து. போதும்பா வெளிய சம்பாதிச்சுன்னு சொல்லிட்டு. ம். அது பழைய இது வந்து பாபா சொன்ன டைம்ல இருக்குது. சாகாரவாணியில. நெறைய பேர் எல்லாம் வந்து உள்ள பூந்துடுறாங்க வந்து. நல்லா கத்துக்குறாங்க வந்து. ஆனா வரமாட்டாங்க. உள்ள முரளி படிச்சுக்கிறாங்க வீட்டுக்குள்ளயே. ஆ. ஸோ இது போல வந்து எனவே தான் செல்வந்தர்கள் இங்க வருவது கிடையாதாம். தேகங்காரத்தை விட்டு விடுங்கள் என்று பாபா சொல்றார். நல்ல உடைகள் மீது ஆசை இருக்கிறது. நீங்கள் இப்போது வனவாசத்தில் உள்ளீர்கள் அல்லவா? இப்பொழுது மாமனார் வீட்டுக்கு செல்ல வேண்டும். மாமனார் வீடுனா சொர்க்கம். அங்கு நீங்கள் நிறைய நகைகளை அணிவீர்கள். இங்கு உயர்ந்த ஆடை அணிய வேண்டாம். மிகவும் சாதாரணமாக இருங்கள் என்று பாபா சொல்றார். இல்லையென்றால் தேகாபிமானம் வந்துவிடும். அது மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். நாம் மாமனார் வீட்டுக்கு செல்கின்றோம் என்பது நமக்கு தெரியும். அங்கு நமக்கு நிறைய நகைகள் கிடைக்கும். இங்கு நீங்கள் எந்த ஆபரணமும் அணிய வேண்டாம். இந்த சமயம் திருட்டு, களவு எவ்வளவு நடக்கிறது? பாபா கேட்கிறாரு. எவ்வளவு நடக்கிறது? வழியில் திருடர்கள் கொள்ளையடித்து விடுகின்றார்கள். நாளுக்கு நாள் இந்த தொல்லைகள் அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கும். எனவே பாபா சொல்றாரு, தன்னை தான் ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். தேகாபிமானத்தில் வருவதால் பாபாவை மறந்து விடுகின்றீர்கள். இந்த முயற்சி இப்பொழுது செய்ய முடியும். பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த முயற்சி செய்ய முடியாது. இப்பதான் முயற்சி செய்யணும் வந்து. நீங்கள் இப்போது சங்கமுகத்தில் உள்ளீர்கள். பாபா புருஷோத்தம சங்கமுகத்தில் அங்க தான் வராரு. யுத்தம் அவசியம் ஏற்படும். அணுகுண்டுகள் கூட நிறைய தயார் செய்கின்றார்கள். இதனை நிறுத்த எவ்வளவு முயன்றாலும் நிறுத்த முடிவதில்லை. எல்லார் வீட்ல இப்ப இந்தியாவுக்கு இந்தியாவுல வந்து 500 குண்டு வச்சுருக்காங்க ஆட்டம் பாம் மேல. அதே மாரி 101 பாகிஸ்தான் வச்சிருக்காங்க. அவங்களும் அமெரிக்கா எல்லாரும் வச்சிருக்காங்க. அணுகுண்டு, ஆட்டம் பாம். நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வதில்லை. மரணம் ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும் என எப்படி நிறுத்த முடியும்? புரிந்து கொண்டாலும் கூட நிறுத்துவதில்லை. யாதவர்கள், கௌரவர்களுடைய முடிவு ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும். யாதவர்கள் என்றால் யூரோப்பு வாசிகள். அவர்களுக்கு அறிவியலுடைய கர்வம் எவ்வளவு இருக்கிறது?
இதனால் விநாசம் ஏற்படுகிறது. பிறகு அமைதியுடைய கர்ப்பத்திற்கு வெற்றி கிடைக்கிறது. நீங்கள் சாந்தியாக இருப்பதற்கு கற்று தரப்படுகிறது. பாபாவை நினைவு செய்வது ஆழமான அமைதி. நான் ஆத்ம சரீரத்தில் விடுபட்டு இருக்கின்றேன். சரீரத்தை விடுவதற்கு நாம் என்ன முயற்சி செய்கின்றோமோ, அப்படி யாராவது முயற்சி செய்கிறார்களா என்ன? இந்த முழு உலகத்திலும் தேடி பாருங்கள். ஆத்மா இப்போது நீ சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று கூறுபவர்கள் யாராவது இருக்கின்றார்களா என்ன? பிரிஜ்மோகன் சரீரம் விடுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுனாங்க. நல்ல பாட்டு அது ஹிந்தி பாட்டு. கண்ணெல்லாம் அப்படியே ஒட்டி இருந்தது. அப்படியே அந்த ரத்தம் சுண்டிச்சு. அந்த டைம் கூட பாட்டு பாடுனாரு வந்து. ம். ஏதோ ஆச்சரியமான அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் மறக்கணும். அதுதான் சாதாரண விஷயம் கிடையாது. ஜெனரல் செக்ரட்டரி என்ன ஆகும், இவ்வளோ மணி என்ன ஆகணும் அவர் ஜாலியா பாட்டு பாடுனாரு. அதுதான் பெரிய விஷயம். சில பேர் அப்படியே இதுவாயிடும். அதுபோல நம்ம இந்த கடைசி சமயத்துல உயிரே போயிடும். உடம்பு முடியலன்னா பாட்டு கூட பாட முடியாது. அதுக்கு முயற்சி செய்யணும் நம்ம. சரீரத்தை விடுவதற்கு நம்ம என்ன முயற்சி செய்கின்றோமோ, அப்படி யாராவது முயற்சி செய்தாலும் என்ன? இந்த முழு உலகத்தை தேடி பாருங்கள். ஆத்மா இப்போது சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று கூறுபவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? ஒரு தடவ கொரோனாவுக்கு பிறகு எனக்கு முன்னாடி தெரியல, மறந்து போச்சு. அந்த நிறுவர் பாய் ஹவுஸ் இருக்குல்ல, அப்ப இது அந்த குல்சார் தாதிரி ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கும் பாருங்க, காட்டேஜ். கருணாபாய் எல்லாம் அந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது. 3 பேரா ஆ. அந்த மரத்தடியில வெயில்ல அப்படியே உட்காந்து 3 பேர் சிட் சாட் பண்றாங்க எல்லாரும் பார்த்து ஃபோட்டோ எடுத்தாங்க அப்புறம் நான் சொன்னாங்க, "இது மாரி டிஸ்டர்ப் பண்ணாத. 3 பேர் அவங்க தனியா பண்றாங்கன்னா, எதுக்கு போயிட்டு அங்கேயே ஃபோட்டோ எடுக்குறீங்க?" அப்படின்னு ஹிந்தியில பேசின்னு போனாங்க அப்படியே. அந்த டைம்ல சிம்பிளா இருப்பாங்க 3 பேரும். எவ்வளோ பெரிய அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க இருக்குறாங்க. ஒரு மரத்தடியில சிம்பிளா சிட் சாட் பண்றாங்க அவங்க. அந்த இத விட்டுட்டு. அதுபோல இருக்கிறாங்க. அவங்க அந்த ஆத்மாவெல்லாம் போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இந்த முழு உலகத்தில் தேடி பாருங்கள். ஆத்மா இப்போது சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று கூறுவர் யாராவது இருக்கின்றார்களா? தூய்மையாக இல்லை என்றால் பிறகு தண்டனையை அடைய நேரிடும். தண்டனை அடைவது யார்? ஆத்மா தான். இந்த இந்த பாவ கருமங்கள் செய்தால் எனவே தண்டனை அடை என்று சாட்சாத்காரம் ஏற்படும். அந்த நேரம் உணவு ஏற்படும். எப்படி ஜென்ம ஜென்மம் தண்டனை கிடைக்கின்றது, அவ்வளவு துக்கத்தை அடையும். மற்றபடி சுகத்தினுடைய கணக்கு என்ன இருக்கும்? எனவே இப்போது எந்த பாவம் கர்மம் செய்யாதிருங்கள் என பாபா சொல்றார். ஜென்ம ஜென்மன்றாலும் அது எப்படின்னா, திருதராஷ்டிரன் கண்ணு தெரியாது. ஆனா ஆட்சி செய்ய நல்லா செஞ்சாரு. ஆனா அவங்களுடைய பசங்க எல்லாம் 100 பேரும் கண் இல்லாத பொறந்தாங்க அப்போ கிருஷ்ணர்கிட்ட கேட்பாரு, "ஏன் என்னுடைய குழந்தைங்கள்லாம் கண் தெரியாத பொறக்குறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லி ஆகணுமான்னு மனசு சொன்ன பிறகு, அப்போ அவங்க சமையல்காரன் செஞ்சு குடுத்தாங்க சாப்பாடு. அவ்வளோ டேஸ்ட்டா இருந்ததாம். அது என்ன டேஸ்ட்னா இந்த பறவைகளுடைய அசைவ உணவு சமைச்சு குடுத்தாரு. அவ்வளோ டேஸ்ட்டா இருந்தது. அந்த டேஸ்ட்டுக்கு வித்தியாசம் கூட தெரியாது. சாப்பிட்டு நல்லா இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிறாரு ஆனாங்க ஒரு ஒரு உயிர பலி குடுத்து அத சாப்பிட்டுக்கிறாங்க அது விதுஷ்டர் சாப்பாடு சமையல் அது நான்வெஜ்ஜா, வெஜ்ஜான்னு கண்டுபிடிச்சு பிரிக்கக்கூடிய சக்தி இருந்தது அவருக்கு. ஆனா அதனால தான் கேட்டேன். இது என்ன அது சைவமா, அசைவமான்னு தெரியாத நீ ஒரு ஆட்சி செஞ்சிருக்க. அந்த பாவம் தான் போன ஜென்மத்தில கணக்கு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுச்சு. அதான் ஜென்ம ஜென்ம தண்டனை என்பது சாதாரண விஷயம். இப்ப பகுத்தறிவு நம்ம ஞானினா பகுத்தறியணும் இது தப்பு, இது ரைட்டு. அது அறியாத வரைக்கும் நம்ம இது மாரி தான் பின்னாடி துக்கத்த அடுத்த ஜென்மத்துக்கு துக்கம் கொடுக்கும் அது. அவ்வளவு துக்கத்தை அடையும். மற்றபடி சுகத்தின் கணக்கு என்ன இருக்கும்? எனவே இப்போது எந்த பாவ கர்மம் செய்யாதீர் என்று பாபா சொல்றார். கர்மத்தின் ஆழமான விஷயம் இப்ப இங்க சொல்றது. தன்னுடைய பதிவேட்டினை வைக்கவும். ஒவ்வொரு பள்ளியிலும் நடத்தைகள் பதிவேடு இருக்குது அல்லவா? பாரதத்தினுடைய நடத்தை சரியில்லை என்று கல்வி அமைச்சர் கூட கூறுவார். நாங்கள் இவர்களைப் போல் லட்சுமி நாராயணன் நடத்தை உருவாக்குகின்றோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். இந்த லட்சுமி நாராயணுடைய சித்திரை எப்போது தன்னுடனே வைத்துக் கொள்ளுங்கள். நேத்து கூட அந்த சங்கமிக புக் எங்க பழைய மேனேஜர்ட்ட போய் குடுத்தேன் 2 புக்கு. ரக்ஷா பந்தன், தீபாவளி 2ம். இது என்னதுன்னு கேட்டாரு. இது 2 மாசம் ஒரு டைம் புக்கு வெளியிட்டாங்க பிரம்மகுமாரு. தமிழ்நாட்டுல சேவை செய்றேன்னு சொல்லிட்டு சொன்னாரு குடுத்துட்டேன் அப்படியே. என்சைக்ளோபீடியா அந்த இது குடுக்கணும். சொவினியர் இருக்குல்ல அது
குடுத்துட்டு வந்து கரெக்ட்டா நீங்க பண்றது நல்லது தான். நீங்க இந்த ஆன்மீகத்துல இருக்கிறது நல்லது. என்ன அது உதாரணம் சொன்னாரு வந்து, எல்லாருடைய வாழ்க்கையில ஆன்மீகம் இருக்கணும். என் பையன் வந்து வித்யா விஷால ஒசூர்ல தான் படிக்கிறான் வந்து. அங்க பார்த்தா அந்த பசங்க பசங்க அவ்ளோ ரவுடிசம் பண்ணாங்களா, அடிச்சுக்கிறாங்க வந்து ஒருத்தர் வந்து. அந்த அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லையாங்கட்டி அடிச்சுக்கிறாங்க. மாரல் வேல்யூஸ். அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசினேன் அவ்வளோதான். பேசி குடுத்துட்டு, நான் போறேன் சனிக்கிழமை தான் நான் போறேன் அப்படின்னாரு. போமாட்டாரு. பட் அப்படியே சும்மா நம்ம விட்டு பேசுறாங்க அப்படியே. இது போல வந்து கல்வி அமைச்சர்லாம் இருக்கிறாங்க. நடத்தை இம்பார்டன்ட் அப்படின்ட்டாரு. இதான் உங்களுடைய நோக்கம். நாங்கள் இப்படி ஆகின்றோம். இந்த ஆதிசனாத தேவி தேவதா தர்மத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கு நடத்தை மாற்றி அமைக்கப்படுகிறது. இது உங்களுக்கு கருத்து பரிமாற்றம் கூட நடைபெறுகிறது. அனைத்து சென்டரிலும் குழந்தைகள் கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டும். சார்ட் எழுதவும் மிகவும் நல்லது அப்படின்றாரு. நாம் 84 பிறவிகள் சக்கரத்தை தெரிந்து கொள்வதால் சக்கரவர்த்தி ராஜா ஆகின்றோம் என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம். எவ்வளவு சகஜமானது. பிறகும் கூட பவித்திரமாக வேண்டும். நினைவு யாத்திரைக்கான சார்ட் வைக்கவும். இதில் தான் மிகுந்த பலன் உள்ளது. நோட் புக் இல்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் நினைவு செய்வதில்லை அப்படின்றார். பாரு இதுல பிடிக்கிறார் பாரு இன்னைக்கு நோட் புக். நோட் புக் சதா கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு நேரம் பாபா நினைவு செய்தேன் என்று சார்ட் எழுதவும். நினைவு செய்யாமல் துரு போகாது. துருவை போக்க பொருட்களில் மண், எண்ணெயில் போடுகின்றார்கள் அல்லவா? கர்மங்களை செய்தால் பாபா நினைவு செய்தீர்கள் என்றால் முயற்சிக்கான பலன் கிடைக்கும். முயற்சி வேண்டும் அல்லவா? அப்படியே தலை மீது கிரீடத்தை வைத்து விடுவீர்களா என்ன? யாரும் வைக்க மாட்டாங்க கிரீடம் வந்து. உழைப்போம். உழைப்பு இல்லாத எதுவுமே கொடுக்க முடியாது. சின்ன சாப்பிடறத கூட எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு வேளை சாப்பாடு. உழைப்பு தான் எல்லாம். கர்மங்களை செய்தால பாபா நினைவு செய்தீர்கள் என்றால் முயற்சிக்கான பலன் கிடைக்கும். முயற்சி வேண்டும் அல்லவா? பாபா அப்படியே தலை மீது வைக்க மாட்டாராம் அந்த கிரீடம். பாபா எவ்வளவு உயர்ந்த பதவி தருகிறார். கொஞ்சமாவது முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இதற்கு கை கால்களை பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது என்றார். படிப்பு முற்றிலும் சகஜமானது. சிவபாபா பிரம்மா மூலமாக என்னை இப்படி ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது நம்முடைய புத்தியில் இருக்கிறது. எங்கு சென்றாலும் பேட்ஜ் அணிந்திருந்துங்கள். உண்மையில் நாம் தான் ஆன்மீக சேனைகள். மேன்மை தன்மையுடன் புரிய வைக்கணுமா? மேன்மை தன்மைன்னு அந்த ராயல் தன்மை இருக்கணும். சொல்லும் போதுல வந்து அவங்களுக்கு அட்ராக்ஷன் வரணும் அது. மிக இனிமையாக புரிய வைக்க வேண்டும். உலகாய சேனைகளுக்கு புரிய வைக்கவும். அன்பான புத்தி, விபரீதமான புத்தி என்று யாருக்கு சொல்லப்படுகிறது? நீங்கள் பாபா தெரிந்திருக்கின்றீர்களா? லௌகிக தந்தையை பகவான் என்று சொல்ல முடியாது. எல்லையற்ற தந்தையான பதித்த பாவனன். சுகத்தின் கடலாக இருக்கிறார். அவரிடம் மீதுதான் முழுமையான சுகம் கிடைக்கிறது. தாய் தந்தை சுகம் தருகின்றார்கள் என்று அஞ்ஞான காலத்தில் நினைத்தோம். மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட மாமனார் வீடு உங்களுடையது அப்படின்றார். அது எல்லைக்குட்பட்டது. அந்த தாய் தந்தை ஏதோ 5, 7 லட்சம் அல்லது கோடி தான் தருவார்கள். பத்மாவதி ஆகக்கூடிய குழந்தைகள் என்று பாபா நமக்கு பெயர் வைத்திருக்கிறார். இது என்ன 5 லட்சம், 6 லட்சம் குடுக்குறாங்க. இதுக்கு வச்சுட்டு நம்ம பில்டப் பண்ணிக்கிறோம். அங்கு பைசாவிற்கான விஷயமே கிடையாது. அனைத்துமே கிடைத்து விடுகிறது. பெரிய பெரிய நல்ல மாளிகைகள் இருக்கும். பல பிறவிகளுக்கு உங்களுக்கு மாளிகை கிடைக்கிறது. குசேலருடைய உதாரணம் இருக்கிறது அல்லவா? ஒரு பிடி என்று கேட்டவுடன் இங்கே அதனை கொண்டு வருகின்றார்கள். வெறும் அரிசியை மட்டும் சாப்பிட முடியுமா என்ன? அதற்கு மசாலா வகைகளும் எடுத்து வருகின்றார்கள். எவ்வளவு அன்பாக எடுத்து வருகின்றார்கள். பாபா உங்களுக்கு பல பிறவிகளுக்கு தருகின்றார். எனவே தான் வள்ளல் என்று அவர் அழைக்கப்படுகிறார். கொஞ்சம் கூட ரூ. 1 குடுத்தா கூட அந்த எக்கத்துல அவ்வளோ லாபம். நமக்கு தெரியாது அவ்வளவு வேல்யூ. பாபாவுக்கு தெரியும். பார்ப்பாரு மேல இருந்து. இது பல பிறவிகளுக்கு தருக. எனவே தான் வள்ளல் அவர் என்று அழைக்கப்படுகிறார். பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் ஈஸ்வரனுக்கு கொடுக்கக்கூடிய போது, அல்ப காலத்திற்கு அதற்கு மறுபில் பலன் கிடைக்கிறது. சில ஏழைகளுக்கு கொடுக்கின்றார்கள். திருவண்ணாமலையில பௌர்ணமி போனா, எல்லா இடத்துலயும் சாப்பாடு ஃப்ரீயா குடுப்பாங்க வந்து. வெளியிருந்து அப்படியே லாரி அது மாரிலாம் கொண்டு வந்து குடுப்பாங்க வந்து சாப்பாடு. அதுக்குள்ள கியூல நிப்பாங்க வந்து சாப்பாடு. கல்லூரி கட்டுகின்றார் என்ற மறுபிறவியில் படிப்பிற்கான தானம் கிடைக்கிறது. தர்மசாலை கட்டுகின்றார் என்ற மறுபிறவில் வீடு கிடைக்கின்றது.
ஏனென்றால் அதில் பலர் வந்து இருந்து சுகத்தை அனுபவிக்கின்றார்கள் தானே. அந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு சுகத்தை அனுபவிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு சிவபாபா கம்பல்சரி அவங்களுக்கு உடம்பு அந்த சுகத்த குடுக்கணுமா அடுத்த ஜென்மத்தில். அது பல பிறவிகளுக்கான விஷயம். சிவபாபாவிற்கு நாம் என்ன கொடுக்கின்றோமோ, அதனை அவர் நம்முடைய சேவைக்காகத்தான் பயன்படுத்துகின்றார். சிவபாபா தன்னிடம் வைத்துக் கொள்வதில்லை. இப்ப சென்டர் கட்டினவங்கலாம் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பாக்கி இருக்கும் பாரு. 21 பிறகு அவங்களுக்கெல்லாம். அனைத்தையும் கொடு, விஸ்வத்திற்கு எஜமானர் ஆகலாம் என்று இவருக்கு கூட கூறினார். விநாசத்திற்கான காட்சியும் காட்டினார். ஸ்தாபன காட்சியும் காட்டினார். அவ்வளவுதான். பிரம்மா பாபாவுக்கு போதையே ஏறிச்சாம் அப்ப வந்து. பாபா என்னை உலகத்துக்கு எஜமான் ஆக்குகிறார். அர்ஜுனுக்கு காட்சி கிடைத்ததாக கீதையில் கூட உள்ளது. என் நினைவு செய்தால் நீ இப்படி ஆகிவிடுவாய். விநாசம் மற்றும் சாபனையினுடைய காட்சி கிடைத்தது. அப்புறம் பிரம்ம பாபாவுக்கு அந்த பழைய ஞாபகத்தை ஊட்டுறாங்க வந்து. டிராஃபிக் கண்ட்ரோல். சாந்தி. இது போல வந்து விநாச காட்சி கட்டி எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாரு. அது போல இருக்கணும் அப்படின்றாரு பாபா. அந்த பாக்கிய ரதத்தை கூட யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளுக்கு நோக்கம் புத்தியில் இருக்க வேண்டும். நான் இப்படி ஆகின்றேன். எவ்வளவு முயற்சி செய்கின்றோமோ, அவ்வளவு உயர்ந்த பதவி அடைகின்றோம். முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாம எதுவும் கிடைக்காதுங்க. தந்தையை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அது இந்த நேரத்திற்கான விஷயம்தான். நாம் என்ன வழி தருகின்றேனோ அதனை பின்பற்ற வேண்டும் பாபா சொல்றார். இவர் என்ன செய்தார்? அதை பாபா நமக்கு எடுத்துரைக்கின்றார். பாபாவை ரத்ன வியாபாரி, மந்திரவாதி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பாபா, அதாவது பிரம்மா பாபா திடீரென்று தான் அனைத்து விட்டார் தானே! முதலில் அவர் ரத்தின வியாபாரியாக இருந்தார். இப்பொழுது அடிபற்றி ஞான ரத்தின வியாபாரியாக இருக்கிறார். நரகத்தை சொர்க்கமாக்குவது எவ்வளவு பெரிய மந்திரம்! பிறகு வியாபாரி கூட ஏனென்றால், குழந்தைகளை நல்ல வியாபாரம் செய்கின்றார். மதிப்பற்ற ஒரு பிடி அரிசி பெற்று மாளிகை தருகின்றார். எவ்வளவு நல்ல வருமானத்தை அடைய வைக்கின்றார். நகை வியாபாரத்தில் கூட அப்படித்தான் செய்கின்றார்கள்.
யாராவது அமெரிக்கர்கள் வெளிநாட்டவர் வந்து ரூ. 100 பொருளை 500, 1000 ரூபாய்க்கு கொடுத்து விடுகின்றார்கள். அவரிடம் அதிகமாக ரூபாய் வாங்குகின்றார்கள். பழமையான யோகமே உங்களுடைய மிக பழமையான பொருள் அப்படின்றார். அழகா சொல்றாங்க. கம்பேர் பண்ணி புரிய வைக்கிறார் இப்ப வந்து. பழைய பொருளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ராஜயோகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு போலாநாத் பாபா கிடைத்திருக்கிறார். எவ்வளவு கள்ளங்கபடமற்றவர். உங்களை என்னவா ஆக்குகிறார்? மதிப்பற்ற பொருளுக்கும் பதிலாக உங்களை 21 ஜென்மத்திற்கு என்னவா ஆக்குகிறார்? மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. போலாநாத் கொடுத்தார் என்று ஒரு நேரம் அம்பா கொடுத்தார்கள், குரு கொடுத்தார்கள் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். இங்கு படிப்பு தான் முக்கியன்றார். நீங்கள் ஈஸ்வரிய பாடசாலையில் அமர்ந்திருக்கிறீர்கள். கீதைக்குத்தான் ஈஸ்வரிய பாடசாலை என்று சொல்லப்படுகிறது. பகவானுடைய மகா வாக்கியம் என்பது கீதையில் தான் இருக்கிறது. பகவான் என்று யாருக்கு சொல்லப்படுது என்பது கூட யாருக்கு தெரியாது. பரமபிதா பரமாத்மா என்று யாருக்கு சொல்லப்படுகிறது என்று யாரிடம் வேண்டுமானால் கேளுங்கள். பாபா தான் தோட்டக்காரனாக இருக்கிறார். உங்களை முள்ளிலிருந்து மலர ஆக்குகின்றார். அவருடையது தான் அல்லாவின் தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஐரோப்பிய வாசிகள் கூட சொர்க்கம் பாரடைஸ் என்று சொல்றாங்க. பாரதம் பரிஸ்தானாக இருந்தது. இப்பொழுது சுடுகாடு ஆகிவிட்டது. இப்போது நீங்கள் மீண்டும் சொர்க்கத்திற்கு எஜமான் ஆகின்றீர்கள். பாபா வந்து உறங்கிக் கொண்டிருப்பவர்களை விழிக்க செய்கிறார். நீங்கள் கூட இதனை நம்பரவார் முயற்சியின் அனுசாரமாகத்தான் புரிஞ்சிருக்கீங்க. யார் விழிப்படைந்தாக இருப்பார்களோ அவர்கள் தான் பிறரையும் எழுப்புகின்றார்கள். யார் மற்றவர்களை விழிப்படை செய்யவில்லையோ அவர்களை தன்னை விழிப்படை செய்யவில்லை என்றுதான் பொருளாகும். இந்த பாடல்கள் எல்லாம் கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. சில பாடல்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது. எப்பொழுது மனத்தளர்வு ஏற்படுகிறதோ அப்பொழுது இந்த பாடல்களை கேட்டீர்கள் மகிழ்ச்சி ஏற்படும். இரவு பயணிகளை களைப்படையாதீர்கள். இதுவும் நன்றாக இருக்கிறது. இப்போது இரவு முடிவடைகிறது. நீங்க 2 பாட்டு இருக்குது. ஒண்ணு இரவு பயணிகள் களைப்படையாதீர்கள். இன்னொன்னு வெள்ளங்கப்படமற்ற போலாநாத் அவர். இதுவும் நன்றாக இருக்கிறது. இப்போது இரவு முடிவடைகிறது. எவ்வளவு பக்தி செய்கின்றோமோ அவ்வளவு இரவில் பகவான் கிடைப்பார் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். அனுமான் போன்ற காட்சி கிடைத்தால் பகவான் கிடைத்து விட்டார் என்று நினைக்கின்றார்கள். இந்த சாட்சாத்கள் அனைத்தும் நாடகத்தில் பதிவாகும் என்று பாபா புரிய வைக்கிறார். என்ன பாவனை வைக்கின்றார்களோ அதனுடைய சாட்சாத்காரம் கிடைக்குமா? மற்றபடி வேறு எதுவும் நடப்பதில்லை. இந்த பேட்ச் எப்போதுமே நீங்கள் அணிந்திருக்க வேண்டும். விதவிதமாக தயாராகி இருக்கிறது. இது புரிய வைக்கவும் மிகவும் நல்ல பொருள் என்றார். நீங்கள் ஆன்மீக சேனைகள் அல்லவா? சேனைகள் எப்போது அடையாளம் போட்டி இருப்பார்கள். குழந்தைகளை கூட பேட்ச் அணிந்திருந்தால் தான் இப்படியாக என்ற போதை இருக்கும். நம் மாணவர்கள் பாபா நம்மை மனிதனிலிருந்து தேவதையாக்கி கொண்டிருக்கிறார். மனிதர்கள் தேவதைக்கு பூஜை செய்கிறார்கள். தேவதைகளுக்கு பூஜை செய்வது கிடையாதாம். இங்கு மனிதர்கள் தேவதைகளுக்கு பூஜை செய்கின்றார்கள். ஏனென்றால் தேவதைகள் மிகவும் சிரேஷ்டமானவர்கள் அப்படின்ட்டு இந்த சாகரவாணியை முடிக்கின்றார். நல்லது. அச்சா, இனிமேல் இனிமையான வெகு காலத்திற்கு கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய நமஸ்தே அப்படின்றார். எசன்ஸ் ஆஃப் தாரணா முதல் பாயிண்ட், புத்தியில் தன்னுடைய லட்சியம் குறிக்கோளை நினைவில் வைக்க வேண்டும். லட்சுமி நாராயணுடைய சித்திரத்தை சதா தன்னுடன் வைத்திருக்க வேண்டும். நான் இப்படி ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற குஷி இருக்கணும். நாம் இறை மாணவர்களாக இருக்கின்றோம். இந்த இதுல கட்சிக்காரங்கலாம் வந்து தலைவர்கள் வச்சிருப்பாங்க போட்டோ வந்து. ஜெயலலிதா அது மாதிரிலாம் போட்டோ வச்சிருப்பாங்க. நாம என்ன வைக்க சொல்றாரு பாபா வந்து அதுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க வந்து. நான் ஒசரோல இருக்கும் பட்சம்லாம் பட்டி எடுக்க வருவாங்கல்ல, அந்த பிரதர்லாம் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுனா அப்படியே தெரியும் உள்ள அந்த 7 நாள் கோர்ஸ் சித்திரம் இருக்குல்ல, அத வச்சிருப்பாங்க. இப்பலாம் யாரும் வைக்குமா? எல்லாம் கேட்குறாங்க. எல்லாம் இதுல எடுக்குறாங்க. வாட்ஸ்அப்ல அதுல நோட்ஸ் எடுக்குறாங்க இப்பலாம். தன்னுடைய மதிப்பற்ற ஒரு பிடி அரிசி பழைய குப்பைகளை கொடுத்து மாலைகளை அடைய வேண்டும். பிரம்மாபாவை பின்பற்றி அழியாத ஞானத்தின் வியாபாரி ஆகணும். வரதானம் நம்பிக்கையினுடைய ஆதாரத்தில் வெற்றி ரத்தினமாகி எல்லோருக்கும் மாஸ்டர் ஆதரளிப்பவராக ஆகணுமா? நம்பிக்கையின் ஆதாரத்தில் வெற்றி ரத்தினமாகி எல்லோருக்கும் மாஸ்டர் ஆதரவளிப்புன்னு சொல்லலாம். அது போல ஆகணுமா? எல்லாருக்கும் நம்பிக்கை. நேத்து வந்து பரமாத்மா நினைவு என்ற மடியில் நிறைந்துவிடக்கூடிய சங்கம சிரேஷ்ட பாக்கியவன் ஆத்மாகணுமா? சில நேரம் குஷி, சில நேரம் சாந்தி, சில நேரம் அந்த மடியில வந்து ஆட சொல்லியிருந்தார் நேத்து. இன்னைக்கு வந்து நம்பிக்கை தான். நம்ம சங்கமுகத்துல நாளைக்கு இருக்குமா இல்லையா சொர்க்கம் நம்ம, ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குது.
சொர்க்கத்துக்கு நான் போறேன். அந்த ஒரு நம்பிக்கையில எல்லாருக்கும் குடுக்கணுமா. சரி, நிச்சய புத்தியுடைய குழந்தைகள் வெற்றியாளர் இருப்பதனால் சதா மகிழ்ச்சி நடனம் ஆடுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வெற்றியைப் பற்றி வர்ணனை செய்வதில் கிடையாது. ஆனால் வெற்றியாளராக இருக்கும் காரணத்தினால், அவர்கள் மற்றவர்களுக்கு கூட தைரியத்தை அதிகரிப்பவராக இருக்கின்றார்கள். யாரையும் தாழ்வானவர்களாக காட்டுவதற்கு முயற்சிப்பது கிடையாது. ஆனால் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஆதரவளிக்கக்கூடிய வள்ளலா ஆகின்றார்கள். அதாவது கீழே இருப்பவர்களை மேலே உயர்த்துகின்றார்கள். வீணானவற்றிலிருந்து சதா தூரமாக இருக்கின்றார்கள். வீணானவற்றிலிருந்து ஒதுங்கி இருப்பதுதான் வெற்றியாளர் ஆகுவதாகும். இன்னும் தேவையில்லாத போய் மாட்டிக்கூடாது. அங்க சண்டை போடுறோம்னா போய் அங்க போய் நம்ம போயிட்டு 3வது மனுஷன் விலகணும் அப்படி கிடையாது. விலகி அங்க சாட்சியம் போயின்னு அங்க போய் மாட்டிக்கிட்டு உன்ன புடிச்சு போலீஸ் கேஸ் பிடிப்பாங்க வந்து. விலகியே இருக்கணும் எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து. நமக்கு அவங்களுக்கு கர்மம் கிடையாது ஃபர்ஸ்ட். அப்படிப்பட்ட வெற்றி பெறும் குழந்தைகள் எல்லோருக்கும் மாஸ்டர் ஆதரவளிக்கக்கூடிய வள்ளலா ஆகிவிடுகின்றார்கள். ஸ்லோகன் சுயநலமற்ற மற்றும் விகாரமற்ற எண்ணங்களுடைய நிர்விகல்ப மனோநிலையின் மூலமாக சேவை செய்யக்கூடியவர் தான் வெற்றி மருத்துவம். சங்கல்பமா இருக்கக்கூடாது வந்து. அப்ப சங்கல்பம் வராது எப்படி ஒரு வெற்றி அடையணும்னா அது யோசிக்கணும் வந்து அது. சுயநலமற்ற விகாரமற்ற எண்ணங்களுடைய நிர்விகல்பம் மனோநிலை மூலமாக சேவை செய்யக்கூடியவர் தான் வெற்றி மூர்த்தி. அவ்யக்த இஷாரே யோகத்தை பிரயோகம் செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு திருஷ்டி மற்றும் விருத்தியில் அதாவது உள்ளுணர்வில் பவித்திரத்தாவிற்கு தூய்மைக்கு மேல் முக்கியத்துவம் கொடுங்கள். நம்முடைய பார்வை இருக்கணும். நம்முடைய உள்ளுணர்வு அதுக்கு முன்னாடி பார்வைக்கு முன்னாடி உள்ளுணர்வு மேல இருக்கணும் வந்து. ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இதுவா இருக்குது. அது ஒரு ஆர்டர் வரைக்கும் சொல்லுவாங்க வந்து. விருத்தி, அப்புறம் வந்து திருஷ்டி, கிருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 அந்த வார்த்தை ரைமிங்கா இருக்கு அந்த வார்த்தை. தூய்மைக்கு மேல் முக்கியத்துவம் கொடுங்கள். இதற்கு மூல ஆதாரம் தன்னுடைய எண்ணங்களே சுத்தமானதாக, ஞானத்தின் சொரூபமாக, சக்தியின் சொரூபமா ஆகுங்கள். ஒரு எவ்வளவு வழி தவறி கலக்கமாக, துக்கத்தின் பிடி இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பது சாத்தியமற்றது என்று நினைத்தாலும், உங்கள் முன் வந்தவுடன் உங்களுடைய மூர்த்தி, உருவம், உங்களுடைய விருத்தி, உங்களுடைய திருஷ்டி ஆகியவை அந்த ஆத்மாவை மாற்ற செய்துவிடும். இதுதான் யோகத்தை பயன்படுத்துவதாகும். உங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து மாறணும். அதுபோல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் வந்து. ஆடக்கூடாது. அச்சா! பாபா இன்னைக்கு என்ன சொன்னாரு முரளில? பதிவேடு வந்து நினைவுரை பதிவேடு. ம். நோட்டு பக்கத்திலே வச்சுக்கணும். கையில. பக்கத்திலே வச்சுக்கணும். அப்பதான் தெரியும் நம்ம எந்த நிலையில. அதான் திரும்ப சொல்றாரு. நினைவினுடைய பதிவேடு நோட் வைங்க. லட்சுமி நாராயணன் போட்டோ வச்சுக்கோங்க. லட்சுமி ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்னா அதான் ஆகணும்னு சொல்லி தேவதைகள் பத்தி சொல்றாரு, அம்மன் பத்தி சொல்றாரு. அப்பதான் அவங்க ஞான வாளை வந்து பயன்படுத்தி ஜெயிச்சதுக்கான பிரதிபிம்பம் தான் சக்திகள். சக்திகள் வந்து யாரையும் போய் துன்புறுத்தது கிடையாது. அவங்க அந்த ஞான வாழ் மூலமா அந்த விகார ஜெயிச்சதுனால அவங்களுக்கு வந்து அம்மன் என்ற பேர் இருந்து தேவதைகள் லட்சுமி நாராயணன் இருந்து நம்ம எப்பவுமே பாக்கெட்ல அதை வச்சுக்கணும். நம்மளுடைய ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் அதுதான். அப்ப அல்லாஹ் பத்தி சொல்றாரு. அல்லாஹ் வந்து முள்ளுல இருந்து மலராக்குறாருன்னா அந்த தோட்டத்தை உருவாக்குறாருன்னா அவர் அந்த மாதிரி சொர்க்கத்தை படைக்கிறதுக்கு இந்த சங்கமேகத்தில் தான் அது வந்து பண்றாரு. தெய்வீக குணங்கள் தாரணை செய்ய செய்ய அந்த விகாரம் என்ற முள் வந்து அப்படியே மலராம டிரான்ஸ்பர்மேஷன் இதான் சொல்றாங்க. அப்புறம் வியாபாரம் பத்தி சொல்றாங்க, சேவை. இது அந்த காலத்துல வந்து இந்தியர்கள் இந்திய நாட்டை பத்தி வந்திருக்கு. அவங்க வந்து ஏழையா இருந்தது, அவங்களுக்கு தான் அந்த பாடம் எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி உள்ள எஜுகேஷன் சொல்லியிருக்காரு. நம்பிக்கை நம்ம பார்த்தோன்னே நம்பிக்கை தரணும் வந்து. அவங்களுக்கு நம்பிக்கை தரணும். அந்த பாசிட்டிவா விலகி இருக்கணும். எல்லார்ட்டயும் போய் மாட்டிக்கூடாது. எல்லாம் என்ன இது வேற நம்ம வேற, அவங்க வேற. கிளீனா இருக்கணும். தெரியும். அது நம்ம சங்கமுகம். 2 ஒரே மாரி தான் இருக்கும். சங்கமுகம், சத்தியம், கலியுகம் ஒரே மாரி தான் இருக்கும். நம்ம வந்து எவ்ளோ டிட்டாச்சா போகிறோமோ அதுதான் வந்து சங்கமுகம். அது புத்தியே புரியாத வரைக்கும் நம்ம அதிலே தான் கிடப்போம் வந்து. இத புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். சில பேர் வந்து சாப்பாடு வந்து வெளியில ஜூஸ் சாப்பிடுவாங்க. ஜூஸ் தானே திருஷ்டி குடுத்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது அந்த இது. அவங்க ட்ரான்ஸ்ஃபர் கைய வச்சாலே அதுல உள்ள எனர்ஜி போயிடும் அந்த அந்த ரசத்துல. அதுதான் வந்து சங்கமுகம். அது அந்த எப்ப நீ டிட்டாச் ஆகுறியோ அதுதான் சங்கமுகம். அவங்க சாப்பிடுறாங்க ஜூஸ் கரும்பு ஜூஸ் தான் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அது அவுட். இருக்கும் நம்பர் வார் வராங்க அவ்வளோதான் வந்து. இது போல பாபா வந்து இன்னைக்கு நெறைய இந்த தெய்வீக குணங்கள் தாரணை செய்யறதுக்கு நெறைய பாயிண்ட் சொல்லியிருக்காரு இன்னைக்கு. இன்னைக்கு சத்குரு வாரணிக்கு நம்ம சென்டர் போலாம். அச்சா ஓம் சாந்தி. 30/10/2025 காலை வகுப்பு ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன்.
இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது மிக சாதாரணமாக இருக்க வேண்டும். நவ நாகரிக உடைகளை உடுத்துவதால் தேகாபிமானம் வந்து விடுகிறது அப்படின்றாராம். தலைப்பு நீங்க என்ன சொல்றாரு? சிம்பிளா இருக்க சொல்றாரு வந்து, நவ நாகரிக உடைகளை உடுத்துவதால் தேகாபிமானம் வந்து விடுகிறது அப்படின்றார். கேள்வி: அதிர்ஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லை என்றால் குழந்தைகள் எந்த விஷயத்தில் அலட்சியமாக இருப்பார்கள்? அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லைன்னா, அவங்க எந்த விஷயத்துல அலட்சியமா இருப்பாங்கன்னா, அதுக்கு பதில் பாபா சொல்றாரு, தன்னை மாற்றுவதற்கு பதிவேடு, சார்ட் வைப்பதற்கு பாபா சொல்றார். நினைவிற்கான சார்ட் வைப்பதில் மிகுந்த லாபம் இருக்கிறது. நோட்டு புத்தகம் சதா தன்னுடன் வைத்துக் கொள்ளவும், எவ்வளவு நேரம் பாபா நினைவு செய்தேன் என்று நோட் செய்யவும். என்னுடைய பதிவேடு எவ்வாறு உள்ளது? தெய்வீக நடத்தை இருக்கிறதா? கருமங்களை செய்தாலும் பாபா நினைவு இருக்கிறதா? நினைவு மூலமாகத்தான் துரு விலகும், உயர்ந்த அதிர்ஷ்டம் உருவாகும். இதெல்லாம் இருக்கணும். இது இல்லன்னா அவங்க வந்து அலட்சியமா இருப்பாங்களாம் வந்து. பாட்டு வந்து கள்ளம் கபடமற்ற தந்தை தனிப்பட்டவரா இருக்கிறார் வந்து. அவர் யாரோடையும் மிங்கிள் ஆகாம தனிப்பட்டவரா இருக்கிறார். ஓம் சாந்தி. இனிமையில இனிமையான குழந்தைகளிடம் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திர வீட்டில் அவசியம் இருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து சத்குரு வரனால எல்லார் வீட்லயும் லட்சுமி நாராயணனுடைய போட்டோ இருக்கணும். இதனை பார்த்து நீங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைய வேண்டும். ஏனென்றால் அதுதான் உங்களுடைய படிப்பினுடைய லட்சியமாகும். நாம் மாணவர்கள். ஈஸ்வரன் நமக்கு கல்வியை கற்றுத் தருகிறார் என்பது நமக்கு தெரியும். ஈஸ்வரிய மாணவர்கள் நாம் இதனை படிக்கின்றோம். அதனுள் அனைவருடைய லட்சியம் ஒன்றுதான் இருக்கிறது. இதனை பார்த்ததையும் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். பாட்டை கூட குழந்தைகள் கேட்டீர்கள் தானே? என்ன பாட்டு? கள்ளங்கபடமற்ற தந்தை தனிப்பட்டவரா இருக்கிறாரு. மிகவும் கள்ளங்கபடமற்றவரா இருக்கிறார் வந்து. சாதாரண கிடையாது. மிகவும் கள்ளங்கபடமற்றவரா இருக்கிறார். ஒரு சிலர் சங்கரை போலாநாத் என்று கூறுகின்றார்கள். சிவனையும் சங்கரையும் ஒன்றாக்கி விடுகின்றார்கள். சிவன் உயர்ந்ததில் உயர்ந்த பகவான். சங்கரர் தேவதா. பிறகு இருவரும் எப்படி ஒன்றாக முடியும்? இல்லன்றார் வந்து கேட்கிறார் கேள்வி. அதுக்கு சிவனுடைய கோயில்ல வந்து கருவறையில என்னன்னா சிவனுடைய அந்த லிங்கம் தான் இருக்கும். வெளியில வந்து சங்கர் இருப்பார் வந்து தவம் பண்ற மாரி. அப்ப வந்து அது சொல்லணும் அவங்களுக்கு வந்து. எப்படி ஒன்றாக முடியும் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பக்தர்களை பாதுகாக்கக்கூடியவர் என்ற பாடலை கேட்டீர்கள். அப்படி என்றால் பக்தர்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது என்று தானே அர்த்தம். ஐந்து விகாரங்களுடைய ஆபத்து அனைவரின் மீது இருக்கிறது. அனைவரும் பக்தர்கள். ஞானிகள் என்று யாரையும் கூற முடியாது. ஞானம், பக்தி இரண்டுமே வெவ்வேறு ஆகும் என்றார். எப்படி சிவனும் சங்கரும் வெவ்வேறானவர்கள், அதே போல எப்போது ஞானம் கிடைக்கின்றதோ அப்போது பக்தி இருப்பது கிடையாது. நீங்கள் சுகதாமத்திற்கு எஜமானர் ஆகிவிடுகின்றீர்கள். அரை கல்பத்திற்கு சத்கதி கிடைத்து விடுகிறது. ஒரே ஒரு தூண்டுதலின் மூலம் நீங்கள் அரை கல்பத்திற்கான ஆசி அடைகின்றீர்கள். பக்தர்கள் எவ்வளவு கஷ்டங்கள் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஞானத்தின் மூலம் நீங்கள் தேவதை ஆகிறீர்கள். இந்த படிப்பு தான் ஞானத்தின் மூலம் தேவதை ஆகிறோம். பிறகு பக்தர்களுக்கு எப்பொழுது துக்கம் ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது பாபா வருகிறார். நாடகத்தின்படி எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடைபெறும். மீண்டும் பக்தி ஆரம்பமாகிறது. அதாவது விகார மார்க்கம் ஆரம்பமாகிறது. துவாபர யுகத்திலிருந்து.